ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலை வேளையில் முக்கியமான ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 32வது வாக்கியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஒருவர் எந்த ஒரு ஆவிக்குரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஆவிக்குரிய சத்திய போதனைகள் இல்லாத சபையில் அங்கத்தினராக உள்ளார். நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படிக்கும் பழக்கமும் அவர் கிடையாது. நல்ல சத்திய அடிப்படையிலான போதங்களை கேட்க எங்கும் போவதும் இல்லை. ஆனால் தான் சத்தியத்தின்படி வாழ்வதாகவும் சத்தியம் தவறாமல் செயல்படுவதாகவும் பெருமைப்பட்டுக் கொள்வார். நல்ல போதனைகளை வாசித்தும் அறியாமல் கேட்டும் அறியாமல் எப்படி ஒரு சத்தியத்தை அறிய முடியும்? சத்தியத்தை அறிய வேண்டிய வழிகளில் அதனை அறிய எந்த முயற்சியும் இல்லாத போது அவரால் எப்படி சத்தியத்தின்படி வாழ முடியும்? எது சத்தியம் என்று அறியாமலேயே அவ்விதம் வாழ்வது என்பது தவறானது. சத்தியத்தை அறிந்தால்தான் அதனால் விடுதலை ஏற்படும் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற சத்திய வார்த்தைகளால் தான் மனிதன் பிழைப்பான் என்று மோசே உபாகம் 8:3 சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன்று பல சபைகளிலும் சுவிசேஷ மேடைகளிலும் இயேசு நன்மை செய்கிறார் என்ற விளம்பரங்களையே சத்தியம் என்று எண்ணி போதிக்கிறதை நாம் பார்க்கலாம். தங்களுக்கு நன்மை கிடைப்பதாக வாக்குறுதி தரும் பிரசங்களையே அநேகர் சத்தியம் என்று எண்ணி போதிக்கிறதை நாம் பார்க்கலாம். அநேகர் தங்களை மனசாட்சிக்கு நல்லதாக பட்டபடியே வாழ்வதை சத்தியத்தின்படி வாழ்வதாக எண்ணுகின்றார். ஒரு உண்மை தெரியுமா? மனசாட்சிக்கு எது சரி என்பது முழுமையாக தெரியாது. தேவனுடைய ஆவியினால் புறப்படுகிற வார்த்தைகள் தான் எது சரி எது தவறு என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள செய்யும். மனம் திரும்பி மறுபடியும் பிறத்தல் என்பது ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர்கள் தான் தேவ வார்த்தைகளை சரியாக உள்வாங்கி உணர முடியும். அந்த இருதயம் தேவனுடைய பார்வையில் எது சரி எது தவறு என்பதை அறிந்திட ஆவலாயிருக்கும். அந்த இருதயம் வார்த்தைக்கேற்றபடி தனக்குள் மாற்றம் காண ஆவல் கொண்டதாகவும் அதனை சாத்தியமாக்க வலிமை கொண்டதாகவும் இருக்கும். இன்னொன்று ஒரு காரியம் வேதாமத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவ ஆவியினால் உதவினால் அன்றி ஒருவரும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. தேவ ஆவியினால் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து கொடுத்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அதை விவரித்து காட்ட முடியும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அபிஷேகமே அதை போதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கடவுளோடு உறவாடுகிறவன் ஆவியினாலே வழிநடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தினாலே எது சத்தியம் எது தேவனுக்கு பிரியமானது, மனசாட்சி சொல்லுவதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி வித்தியாசப்படும். ஆனால் சத்தியம் வேறுபடாது. எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். அந்த சத்தியத்தை அறிந்தால் சத்தியத்தினால் நாம் விடுதலை செய்யப்படுவோம். வெறும் ஆராதனை பக்தி செயல்களில் பழகி கொண்டவர்கள் சத்தியத்தை வாஞ்சையுடன் தேட மாட்டார். உபவாசம், ஜப கூட்டங்கள், காணிக்கை போடுறது, இதெல்லாம் பக்தியின் செயல்கள். ஆனா இவர்கள் சத்தியத்தை சொல்லும் போது நான் ஆவிக்குரியவன் தானே, ஏன்னா அந்த பக்தி முயற்சிகளினாலே தன்னை ஆவிக்குரியவர்களாக தங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு காரியம் அது அவர்கள் இன்னும் மனம் திரும்பி சரியான அனுபவத்தில் வரவில்லை என்பதுதான் நாம் அறுதியிட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் சத்தியத்தை வாஞ்சியுடன் தேடாத மனிதர்கள் தங்கள் பக்தியின் கிரியைகளிலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலை செய்யப்படும் போது மாத்திரம்தான் நாம் செய்கின்ற பக்தி செயல்கள் அது தேவன் அங்கீகரிப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் நான் அந்த பக்தி செயல்களிலே மூழ்கி போயிடுவேன். சத்தியத்தை இன்னும் அறிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சி இருக்காது. ஆகையால் சத்தியத்தை தேடுங்கள், சத்தியத்தினாலே உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்திருக்கிற நீங்கள் சத்தியத்தினால் விடுதலை செய்யப்படுவீர்கள் என்பது உண்மை. கட்டப்பட்டிருக்கிற உங்களை தேவன் கட்டவிழ்த்து சத்தியத்தை நேராக நடத்தி உங்களை அற்புதமாக நடத்துவாராக. ஆமென்.